புளிக்கறி பாருங்கள். சின்ன குட்டி குட்டி கத்திரிக்காவை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வணக்கி இது வணக்கணுன்னா அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், வணக்கி எடுத்து வச்சாச்சு. மிக்சியில் தக்காளி, பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு, எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னா உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம். போட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டு வணக்கலாம். சும்மா கொஞ்சமாக முழுசாக இல்லை அரையாக போட்டு வணக்கிட்டு நம்ம அரைச்ச விழுது ஊற்றலாம். அதில் 2-3 வரமிளகா போட்டுக்கலாம். இது அது வாசத்துக்கு தான் நல்லாயிருக்கும். வரமிளகா முழுசாக இருந்ததுன்னா காரம் கம்மியாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், வணங்கிருச்சு. அரைச்சதை ஊற்றிக்கலாம். அரைச்சதை ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற மட்டும் கொதிக்க வச்சுக்கலாங்க. கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், போட்டு நல்லா சுண்டி அந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிகிற அளவு சுண்ட விடலாம். பச்சை வாசனை அதுலேயே போயிடுங்க. பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைமில் கத்திரிக்காயை போட்டு பிரட்டி புளி தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காயை பிரட்டிட்டேன். புளி தண்ணி ஊற்றிட்டு உப்பு போடலாம். புளி தண்ணி சுண்டுற மட்டும் நல்லா சுண்டி வரணுங்க. இப்போ உப்பு போடலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு. இது நல்லா சுண்டி வரட்டுங்க. அது வரையும் மூடி வச்சிடலாம். சுண்டிடுச்சா பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைமில் வெல்லம் கொஞ்சோண்டு நுணுக்கின வெல்லம் போடலாம். போட்டு கிளறி விட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குங்க வாசம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் புளிக்கறி ரெடி. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.